Allahu 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 Allah Allahu 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 Allah. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று ஆலு இம்ரான் சூரா முடிந்திருக்கிறது. நாளைய தினம் அந்நிசா பெண்கள் என்கிற சூரா நாளை தொடங்கி இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட அந்த 1.25 ஜுஸிலே 26வது வசனம் 27வது வசனம் அந்த ஆயத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். முதலில் அந்த ஆயத்தினுடைய பின்னணியை சொல்கிறேன், பிறகு அந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் பத்ர் யுத்தகலத்திலேயும் வெற்றியை தந்தான், உஹது யுத்தகலத்திலேயும் அல்லாஹ் வெற்றியை தந்தான். இப்படி தொடர்ச்சியாக வெற்றி கிடைப்பதை காபிர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது அவர்களுக்கு மத்தியிலே மஷோரா செய்கிறார்கள். இனி நாம் தனியாக சென்று முஃமின்களை தாக்கக்கூடாது, முஸ்லிம்களை தாக்கக்கூடாது. நாமும் நம்முடைய சக கூட்டாளிகளான யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இனி மக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரையும், யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அனைவரையும் சேர்த்துக் கொண்டு ஒரு பன்னாட்டு படையாக ஒரு மிக பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் வேரோடு அறுத்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி மஷோரா செய்து அவர்களுடைய தாக்குதல் எந்த நேரத்திலும் மதீனா நகரத்தை நோக்கி இருக்கலாம் என்று நபி அவர்களுக்கு செய்தி வருகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி என்ன செய்யலாம், இப்படி செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னபோது ஹதரத் சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பாரசீக நாட்டில் உள்ள ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அமைப்பை, ஒரு வழிமுறையை நபி அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள். அது என்ன? மதீனா நகரத்தை சுற்றி நாம் மிகப்பெரிய அகழி தோண்டிவிட வேண்டும். அதிலே தண்ணீர் போகின்ற அளவுக்கு நல்லதொரு அகழியை சுற்றி தோண்டிவிட்டால் பிறகு எதிரிகள் உள்ளே இறங்கித்தான் வர வேண்டும். அவர்கள் அதை உள்ளே இறங்கி ஏறுவதற்குள்ளாக நாம் அவர்களை தாக்கிவிடலாம். அவர்கள் உடனுக்குடன் ஊருக்குள்ளே வர முடியாமல் நாம் அகழி தோண்டிவிட வேண்டும் என்று, கந்தக்கை தோண்ட வேண்டும் என்று முடிவை சொல்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முடிவு மிக அழகாக இருக்கிறது, அதன் பிரகாரம் செயல்படுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 முழம் 10 நபர்கள், 40 முழம் தோண்ட வேண்டும் 10 நபர்கள், அடுத்த 40 முழத்தை தோண்ட வேண்டும் நீளத்தாலும் ஆழத்தாலும் அகலத்தாலும் 40 முழம் தோண்ட வேண்டும் 10 நபர்கள். இப்படி நபி அவர்கள் ஏற்பாடு செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குழுவோடு சேர்ந்து 10 நபர்களில் தன்னையும் ஒருவராக ஆக்கிக் கொண்டு ஒரு 40 முழத்தை தோண்டுவதற்கு நபி அவர்களும் உள்ளே இறங்கினார்கள். நபி அவர்களது தாடியெல்லாம் மண்ணாகிவிட்டது, நபி அவர்களது ஆடையெல்லாம் மண்ணாகிவிட்டது. அப்படி தோண்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பசியும் பட்டினியுமாக, சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காத நேரம். ஆனால் வேலையோ கடுமையான வேலை. அந்த வேலையை செய்வதற்கு நல்ல வலுவான உணவை சாப்பிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த ஈமானுடைய வலுவை கொண்டு அங்கே காரியம் நடக்கும். எப்படி இன்று நாம் பார்க்கிறோம், பலஸ்தீனர்களை சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, தங்குவதற்கு எந்த வகையும் இல்லை. ஆனால் உற்சாகமாக இருக்கிறார்கள். அந்த தைரியமும் அந்த தெம்பும் எங்கிருந்து வருகிறது? நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் என்ன கொண்டாடுகிறோம்? அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த கொண்டாட்டத்திலே ஒரு சின்னதொரு பாகம் தான் நாம் கொண்டாடுகிறோம்.
அவ்வளவு குதூகூலமாக ஊரையே அலங்கரித்து, ஊரெல்லாம் பழுதெடுத்து கிடக்கிறது, சிதிலமடைந்து கிடக்கிறது, சின்ன பின்னமாக கிடக்கிறது. அந்த ஊருக்குள்ளே எங்கு பார்த்தாலும் பேனர்களும், எங்கு பார்த்தாலும் ரமதானை வரவேற்று, அங்கே இடிபாடுகளிலேயே ரமதானை வரவேற்று எழுதியும் சந்தோஷமாக. இது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்பொழுது ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்கள் குழுவோடு சேர்ந்து எந்த இடத்திலே நாங்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு பாறை உள்ளே இருக்கிறது. அதை எங்களால் தோண்டவே முடியவில்லை. அதை எப்படியாவது வெளியே எடுத்து விடலாம் என்றால் எடுக்கவும் முடியவில்லை. நீங்கள் தான் அதற்கு வழி செய்ய வேண்டும். உடனே நபியவர் சொன்னார்கள், சம்மட்டியை கொடுங்கள் என்று வாங்கி நபியவர்கள் அந்த கல் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அந்த பாறை, அதன் மீது ஒரு அடி, பிஸ்மில்லாஹ் ஒரு அடி அடித்தார்கள். பார்த்தால் உள்ளிருந்து நெருப்பு பிளம்பு வெளியே வந்தது. உடனே சொன்னார்கள், நான் இப்பொழுது பாரசீக நாட்டினுடைய அரண்மனைகளை பார்த்தேன், பாரசீக நாட்டினுடைய மிக பெரும் பெரும் வீடுகளை நான் பார்த்தேன். பிறகு அடுத்த அடி அடித்தார்கள். அங்கிருந்து ஜுவாலை நெருப்பு வெளியே வந்தது. அந்த வெளிச்சத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், ரோமர்கள் அவர்கள் வாழுகின்ற வீடுகள், தெருக்கள், அரண்மனைகள், அவர்களது கோட்டை கொத்தளங்கள் அனைத்தும் என் கண்களுக்கு தெரிந்தன என்றார்கள். அடுத்து ஒரு 3வது அடி அடித்தார்கள். அந்த அடியிலே பிளந்து கொண்டது, உள்ளிருந்து வந்தது நெருப்பு பிளம்பு. அதில் ஏற்பட்ட வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்த்து சொன்னார்கள், நான் யமன் தேசத்தினுடைய கோட்டைகளையும் அரண்மனைகளையும் நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு, இந்த ரோமர்கள், யமன் வாசிகள், பாரசீகர்கள் அவர்களும் அவர்களது வீடு, வாசல், கோட்டை, கொத்தளங்கள், அரண்மனைகள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு சொந்தமாகும் என்றார்கள். இந்த செய்தி அப்படியே கசிய ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு கசிந்தது என்றால், அங்கே கங்கணம் கட்டி திரிகிறார்களே, ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் காது வரை போனது. உடனே அவர்கள் எல்லாம் கேலியாக கை தட்டி சிரித்து அவர்கள் சொன்னார்கள், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, பசியும் பட்டினியுமா கிடக்கிறாங்க, உசுருக்கு பயந்து கந்த தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில வல்லரசு நாடுகளான பாரசீக நாட்டை, வல்லரசு நாடுகளான யமன் நாட்டை, வல்லரசு நாடுகளான ரோமர்களை இவர்கள் வெற்றி கொள்வார்களாம். எவ்வளவு கேலியும் கூத்துமாக இருக்கிறது என்று அவர்கள் கைதட்டி சிரித்ததையும் அவர்கள் கிண்டலடித்து பேசியதையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லி காட்டினான். நபிய நாயகமே, அவர்கள் கேலியும் கிண்டலுமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய சகாக்களும் உங்களுடைய உம்மத்தும் நான் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு துவாவாகவும், அதே நேரத்தில் பின்னால் நிச்சயம் நடக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலேயும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துக்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஆயத்தை அல்லாஹ் இறக்கி நபியவர்களை சொல்லச் சொன்னான். நபியவர்களின் மூலமாக சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள். இன்று வரையிலும் உம்மத்தை முஹம்மதியா அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த ஆயத்திலே என்ன சொன்னான்? மாலிக்குல் முல்க் நீதான், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நீதான். உன்னை மிஞ்சிய அரசு எந்த அரசு இருக்கிறது? உன்னை மிஞ்சிய அரசாட்சி என்ன அரசாட்சி அது? நீ நாடியவர்களுக்கு ஆளுமையை தருகிறாய், அதை யாராலும் தடுக்க முடியுமா? நீ நாடியவர்களிடமிருந்து அரசாட்சியை பறிக்கிறாய், யாராவது தடுக்க முடியுமா? யாராவது கொடுக்க முடியுமா? நீ நாடியவர்களை கண்ணியத்தின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறாய், அவர்களை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? நீ யாரையாவது கேவலப்படுத்த நினைத்து விட்டால் உலகமே ஒன்று கூடினாலும் அவரை கண்ணியப்படுத்த முடியுமா? எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது. யா அல்லாஹ் பியதிகல் கைர்
பியதிகல் கைரு வஷர்ரு என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லி தந்தான்? பியதிகல் கைர், அனைத்து நலவுகளும் உன்கரத்தில் தான் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ நிச்சயமாக அனைத்து வஸ்துகளின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறாய் என்று நபியே நீங்களும் உங்களது தோழர்களும் முஸ்லிம்களும் முஃமின்களும் சொல்லிக் கொண்டே இருங்கள். அவர்கள் அழிவது உறுதி, நீங்கள் உயர்வது உறுதி, அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியிருப்பது. ஆனால் இந்த ஆயத்தை எத்தனை நபர்கள் நாம் ஓதுகிறோம்? இந்த ஆயத்தை ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் நிச்சயமாக ஒரு தடவையாவது நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி ஓதிக்கொள்ளுகிற நேரத்திலே, நாம் பணிபுரிகின்ற இடத்திலே நமக்கு மேலே ஒரு ஹன்னாஸ் இருப்பான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ் இருப்பான், நம்மை முன்னேற விடாமல் தடுப்பான். நாம் எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஐடி துறையில் இருக்கிறோம் அல்லது அதை விட தாண்டிய நல்ல நல்ல துறைகளில் இருக்கிறோம், மருத்துவ துறையிலே இருக்கிறோம், எங்கிருந்தாலும் சரி அங்கே நம்மை கீழாக்கி, நம்மை தாழ்வாக்கி, தாழ்மைப்படுத்தி, நமது குற்றக்குறைகளை வெளிப்படுத்தி, கேவலப்படுத்தி, நம்மை வெளிப்படுத்தி விட்டு அவன் மட்டும் உயர வேண்டும் என்று அங்கே 4 நபர்கள் இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்கிற போது அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கென்றே ஒரு தனி அறிவை தருவான். அந்த இஸ்லாமியர்களுக்கென்றே ஒரு தனி டேலண்டை அல்லாஹ் தருவான். அந்த டேலண்ட் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தானது, வேறு யாருக்குமே இருக்காது. ஒரு மருத்துவமனை என்றால் அந்த மருத்துவமனையில ஒரே ஒருவர் இருப்பார், அவர்தான் அனைவருக்கும் டீனாக இருப்பார், அவர்தான் அனைவருக்கும் மேலே சீப்பாக இருப்பார். அவரிடத்தில் இருக்கிற டேலண்ட் யாருக்குமே இருக்காது. அல்லாஹ் அப்படித்தான் இஸ்லாத்தை உயர்த்தி வைத்திருப்பார். அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியுமா? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை 1000 பேர் ஒன்று கூடி சரி செய்ய நினைப்பார்கள், சரியாகாது. ஆனால் ஒரு முஸ்லிம் அங்கே உள்ளே வந்து சாதாரணமாக செய்து சரியாயிடுச்சு தந்துடுவார். அந்த அளவுக்கு அறிவையும் ஆற்றலையும் பெற்றவர்கள் தான் இஸ்லாமியர்கள். முஸ்லிம்களிடத்திலே ஈமானிய பலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் எல்லா சக்திகளையும் அல்லாஹ் ஒருங்கே தந்திருக்கிறார். அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் அவர்கள் தான் உச்சத்திலே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அமானிதமாக செயல்பட வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி செயல்பட வேண்டும், மார்க்கத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையிலே அவர்கள் வாழ வேண்டும். நிச்சயமாக அவர்களை அழிக்கின்ற சக்தி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி நேரத்திலே நம்மை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஆயத்தை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆயத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம்மை நிச்சயமாக உச்சத்தில் தான் வைப்பான். அனைவரும் மிச்சமாக இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை உச்சத்தில் வைத்து அழகு பார்ப்பான். அப்படி நாம் அழகு பார்க்கிற நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், யா அல்லாஹ், எனக்கு கிடைத்திருக்கும் இந்த உயர்வு, எனக்கு கிடைத்திருக்கும் இந்த மரியாதை எனது அறிவினால் அல்ல, நீ தந்ததுதான், நீ போட்ட பிச்சையினால் கிடைத்தது, இந்த மார்க்கத்தினால் கிடைத்தது. அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். யார் சொன்னது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அவர்களை பார்த்து சொன்னபோது, உங்களை பார்த்து கைசர் கிஸ்ரா மன்னர்கள் எல்லாம் அரண்டு போகிறார்கள் என்று சொன்னபோது, என்னை பார்த்து எங்கே அவர்கள் அரண்டு போகிறார்கள்? என்னிடத்தில் உள்ள இஸ்லாத்தை பார்த்து அவர்கள் அரண்டு போகிறார்கள். என்னிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை பார்த்து அவர்கள் அரண்டு போகிறார்கள். எனக்கு என்ன கண்ணியம் இருந்தது? என்னை யார் கண்ணியப்படுத்தினார்? என்னை யார் பெரிதாக மதித்தார்? ஆனால் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான், மார்க்கத்தை தந்தான், நபியவர்களை தந்தான், குர்ஆனை தந்தான், வழிமுறையை தந்தான், வாழ்க்கை நெறிமுறைகளை தந்தான். அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எத்தனை நபர்கள் என்னை யாருமே மதிக்கலங்க, ஊர்ல என்ன கீழ்த்தரமா நினைச்சாங்க. நான் என்னைக்கு களிமா சொன்னேனோ என்னை முஸ்லிம்கள் எல்லாம் ஆதரிச்சுக்கிட்டாங்க. பாக்குறவங்க எல்லாம் பாய் பாய் கூப்பிடுறாங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, ஆடை கொடுக்கறாங்க, ஆதரிக்கிறாங்க, எனக்கு வேலை வாங்கி தந்தாங்க. என்னை ஒரு முறையான மனிதனாக மாற்றியது இஸ்லாம் என்று சொல்லுகின்ற ஒரு நாவு இரு நாவுகள் அல்ல, நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான நாவுகள். எனவே இந்த ஆயத்தை நாம் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆயத்தை யாரெல்லாம் ஓதிக்கொண்டே இருப்பார்களோ அவர்களை எவருமே ஒன்றுமே செய்திட முடியாது. அவரது உயர்வை யாராலும் தடுக்க முடியாது.
அவரது முன்னேற்றத்திலே எவருமே கை வைக்க முடியாது. அவரது குற்றங்குறைகளை துருவி தேடி ஆராய்ச்சி செய்து அவர்களை கேவலப்படுத்த யாரேனும் நினைத்தால் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி விடுவான். அந்த அளவுக்கு சக்தி மிக்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி உம்மத்தை முஸ்லிமாவுக்கு தந்திருக்கிறார். நாம் இதிலிருந்து பயன்பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாம்.